Hi guys, welcome back to our channel. நான் உங்க கோபிகா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நோ மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்கன்னா டெய்லி வந்து நம்மளால் ஹெவியாக மேக்கப் போட முடியாது அண்ட் ஃபவுண்டேஷன்ஸும் வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஒரு குயிக்கான மேக்கப் லுக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதை பார்க்குறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் பேசிகிட்டே வந்து ஒரு மேக்கப் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வந்து பேசிகிட்டே ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணி. ஃபர்ஸ்ட் வந்து பாண்ட்ஸோட சூப்பர் லைட் மாய்ஸ்சரைசர் அண்ட் இது வந்து என்னோடய ஃபேவரட் ரெகுலராக நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்கு மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து போடும்போது தான் அது கொஞ்சம் வந்து வழவழன்னு இருக்க மாதிரி இருக்கும், பட் உடனே வந்து ட்ரை ஆகிடும். ஓகே, ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களும் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பேபி லிப்ஸோட லிப் பாம். லிப்ஸையும் வந்து நம்ம மாய்ஸ்சர் பண்ணிக்கணும். இந்த டிண்ட் ஆஃப் செரி கிஸ். ஸோ இதையும் வந்து போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமருக்கு போயிடலாம். இதுக்கு வந்து கலர் பாரோட ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் ப்ரைமர் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர். ஸோ இதையும் எடுத்து இந்த மாதிரி ப்ரைமர் போடும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லைட் ஆகும், சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி ஆகும். அந்த போர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது கவர் பண்ணிடும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ரைமர் போடுறது. ஓகே, நம்ம வந்து நோ மேக்கப் லுக் தான் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கன்சீலரா ஃபவுண்டேஷன் என்கிட்ட இல்லை, கன்சீலர் வேறையா அப்படி கேட்கக்கூடாது. நான் வந்து கன்சீலர் என்னன்னு சொல்கிறேன். இது வந்து என்வைபேயோட ரன்வே கன்சீலர். ஓகே, இது இந்த ஷேட் இந்த ஷேட் ஆஃப் பேக் ஸ்டேஜ் ப்ளே அப் இந்த பேஜ் 06. இதோட ரேட் வந்து கம்மி தான். ஓகேவா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், எல்லாத்தோட லிங்க்குமே வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஷேட் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸாக்ட் மேட்ச் இருக்கும். இது வந்து நான் இப்போ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன்னான்னு கேட்டிங்கன்னா நான் அப்ளை பண்ண போகிறது இல்லை. என்னோடய டார்க் சர்க்கிள் அண்ட் அதெல்லாம் மட்டும்தான் நான் வந்து இதை வச்சு கவர் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதிரி கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து லைக் பிபி க்ரீம் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து கையிலே வந்து அப்ளை பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இதை வந்து இப்போ கையிலே பிளெண்ட் பண்ணுறேன். இது வந்து அவ்வளோ கவரேஜ் கொடுக்காது. நான் சொன்னேன்ல பிபி க்ரீம் அந்த மாதிரி தான் இது இருக்கும். ஓகே, அண்ட் இது வந்து இவ்வளோ நேரம் ஆகுது. இது எப்படி குயிக் மேக்கப் அப்படி இல்லை. நான் வந்து பேசிகிட்டே உங்களுக்கு ஒன்றுனா சொல்லிட்டு பண்ணுறதுனால இது இவ்வளோ நேரம் எடுக்கும். நீங்கள் வந்து ரெகுலராக இதை பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவ்வளோ டைம் எடுக்காது. நம்ம யூஸ்வலாக வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு க்ரீம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, அண்ட் இவ்வளோதான். நான் வந்து கரெக்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் ஸ்கின்னை. ஓகேவா, இதை செட் பண்ணுறதுக்கு மேபிலின் ஃபிட்மியோட லூஸ் ஃபினிஷிங் பவுடர். ஓகே, ஸோ இது வந்து இந்த பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் எந்த காம்பேக்ட் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். இது இப்படி இருக்கும், பவுடர் மாதிரி இருக்கும். ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து 500 அந்த ரேஞ்சில் இருக்கும். வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேபிலினோட காம்பேக்ட் பவுடர் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எங்கடா அது ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியிருக்கலாம். இதுக்கு வந்து மிஸ்க்லரோட ஐப்ரோ பென்சில்.
இது வந்து ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். ஸோ நான் ஐப்ரோஸ் ஃபில்லிங்கே வந்து நிறைய வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கேன். ஐப்ரோஸ் ஃபில்லிங் சொல்லி தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த ஸ்பூலி ப்ரஷ்ஷை வச்சு ஈவனாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் ஐப்ரோஸும் வந்து ட்ரிம் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. நீங்கள் வந்து ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே விடாமல் கண்டிப்பாக வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. தெரியுதா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே, ஸோ எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸ் சுத்தமாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நியூட் லுக்காக தான் நான் கொடுக்க போகிறேன். அதனால நான் வந்து ஐஷேடோக்கு இந்த கலர் போர்டு அந்த பேலட் வந்து எடுத்திருக்கேன். இது ஒரு ஷேட் மட்டும் நான் இப்போ ஐஷேடோக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, தெரியுதா டிஃப்ரென்ஸ்? ஸோ இதையே வந்து நான் அப்படியே கண்ணு கீழேயும் போட போகிறேன், சேம் ப்ரஷ் வச்சு. ஓகே, அப்போ தான் இன்னும் நேச்சுரலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கீழேயும். ஓகே, வாவ், சீரியஸாகவே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப டார்க் ஷேட்ஸ்லாம் பிடிக்காதுன்றவங்க இந்த மாதிரி ஒரே ஒரு ஷேட் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சேம் பேலட்டில் ஒரு பிளாக் ஷேட் இருக்குது. ஸோ பேலட் மாற்ற முடியாதுல்ல அவசர அவசரமாக ரெடி ஆகும்போது. ஸோ ஒன்று இருந்தால் போதும். நம்ம வந்து லைட்டாக எண்டில் மட்டும்தான் நான் ஐலைனர் விங் கொடுக்க போகிறேன். அண்ட் நான் இந்த ஐலைனர் வந்து ஃபுல்லாக போட போகிறது கிடையாது, இந்த எண்டு மட்டும்தான். இந்த எண்ட் அண்ட் இந்த எண்ட், இது ரெண்டு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டிங். ஸோ இதுக்கு வந்து மிஸ்க்லேரோட இந்த ஷிம்மர் பிரிக்ஸ் பேலட் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த செகண்ட் ஷேட் இருக்குல்ல, இது வந்து லைட் நியூட் கலர் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ரொம்ப வேண்டாம், பட் லைட்டாக. நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக். இதுக்கு வந்து லாக்மேயோட ஃபாரெவர் மேட் லிக்விட் லிப் கலர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் ஆஃப் நியூட் மித். ஓகே, நல்லா ஷேக் பண்ணிவிட்டு போடலாம். லாஸ்ட் வந்து மஸ்காரா. இதுக்கு வந்து காலா ஆஃப் லண்டன் மஸ்காரா வந்து எடுத்திருக்கேன். எஸ், நான் வந்து குயிக்காக ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு வந்துட்டேன். அண்ட் போட்டு வச்சுக்கலாம்.
அண்ட் எஸ் மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்ன மாதிரியான மேக்கப் லுக்ஸ்லாம் வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். அடுத்து என்னோட வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லாரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.